உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்ற தலித் இளைஞரை அடித்து படுகொலை செய்த வீரமணி, காவலர் அதிகாரி வசந்த் கிருஷ்ணன், விக்கி, பிரதீப் ஆகியோரை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காரைக்காலில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை கர்னல் அரசவளவன், லெனின் மதிவாணன், நடராஜன், தாமோதரன், எழிலரசன், சந்திரன், சோழமணி, ரோமியன் தாஸ், பிரகாஷ், சிவக்குமார், அருண், நவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட செம்மேடு ஊராட்சியில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை, மின்சாரம், சுடுகாட்டு பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்பே வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமலை தலைமையில் அதிகாரிகள் விரைந்து சென்று ஆய்வு நடத்தினர். உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து சாதிய மனப்பான்மையுடன் செயல்படும் தலித் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர செம்மேடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் முருகேசன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமீம் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், செம்பேடு ஊராட்சியில் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடப்பதாக இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடப்பதற்கு முன்னால் அரசு அதிகாரிகள் இங்கு விருந்து வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம், உங்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்தும் உடனடியாக நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற சொல்லி இந்த அனைத்து அரசு ஊழியர்கள் மொத்த பேரும் வந்து இந்த அடிப்படை வசதிகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இன்று நடந்திருக்க ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது தள்ளி வைத்திருக்கின்றோம். இதுக்கு தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருந்த அண்ணன் திரு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கின்ற கோவிந்தன் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும், விடுதலை சிறுத்தை மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் இதன் வாயிலாக நன்றி தெரிவித்து அரசு அதிகாரி பிடிஓ அவர் நேரில் கண்காணித்து அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் செம்பேடு இடுகாட்டுக்கு சுற்றுச்சுவற்றை ஒன்று ஏற்படுத்தி தர மாதிரி இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோஜியோ அமைப்பினரின் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஆசிரியர் செல்வராசு, முதுகலை பிரிவு ஆசிரியர் மாநில தலைவர் தேசிங்கு, தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவர் ரஹீம், மாநில நல அளவை சங்க நிர்வாகி செந்தில் முருகன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆனந்த கிருஷ்ணன், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் விஜயா, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தேவராஜ், மாவட்ட செயலாளர் தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வனின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் சில்லப்பன், துணை செயலாளர் செல்வராஜ், தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், வெற்றிவேந்தன், நகர செயலாளர் நாகராஜன், பொருளாளர் கஸ்பாவாலா, ஆற்றிலரசு, வனமாதேவி ராஜா, செல்வகுமார், பூச்சந்திரன், கடல் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட கலைசெல்வன் மதுரை திருமங்கலத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கலைசெல்வன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் நேரு, திருமங்கலம் ஒன்றிய செயலாளர்கள் பழக்கடை சுப்பிரமணி, ஆட்டோ சுப்பிரமணி, கல்லுப்பட்டி ஒன்றிய செயலாளர் பாண்டியராசன், கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீரன் முருகேசனுக்கு, வீரன் முருகேசனுக்கு, வீரன் மலைச்சாமிக்கு, வீரன் மலைச்சாமிக்கு. ஒழிப்பு தலைமையிலே போராடுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த எழுச்சி தமிழர் அவர்களுக்கு, எனக்கு மண்டல துணைக்காக பொறுப்பு வழங்கிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினத்தில் அன்று கட்சியின் மறுசீரமைப்பு பணியாக மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் பொறுப்புகளை அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் மண்டல செயலாளர் பொறுப்பு வழங்கிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த களத்தினிலே வாய்ப்பு கொடுத்ததற்கு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. இந்த பொறுப்பு வழங்கியதற்காக இன்று திருமூலத்தில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம். 11 மணிக்கு அவனியாபுரத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு திருப்பரங்குன்றம் ஒன்றியம், திருமங்கலம் ஒன்றியம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளோம். அதற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நான் கலைச்செல்வன், மண்டல துணை செயலாளர், விருதுநகர் மண்டலம், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட கலைசெல்வன் மதுரை அவனியாபுரம் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கலைவேந்தன், தங்கப்பாண்டி, முன்னாள் மண்டல செயலாளர் கலைவாணன், மாவட்ட செயலாளர் காளிமுத்து, திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர்கள் சுந்தரராசு, முத்துக்குமார், தொகுதி துணை செயலாளர் நந்தன், மாவட்ட அமைப்பாளர் கோகுல், அரைவழக்கர் நீலகண்டன், நாவலவலவன், இளந்தென்றன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,